ஆறுதலான வார்த்தைகளின் மூலம் இன்னும் அவர்கள் தேவனுக்குள் பலப்படவும் நாம் யாவரும் சேர்ந்து ஜெபநிலையோடு கூட தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் யாவருக்கும் தெரிந்த பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். அவருடைய வாக்கு நம்மை விட்டு மாறாதது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொன்னதை செய்யும் அளவும் சும்மா இருக்கிறதே கிடையாது. நமக்கென்று திட்டமிட்டு கர்த்தர் வைத்திருக்கிறது ஒன்றும் தடைபடாது. இந்த இடத்துல ஒருவேளை தேவனை அறியாதவர்களாய் வந்திருக்கலாம், என்னடா பண்றாங்கன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்காகவும் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பது நிச்சயம். அவர் உங்களுக்கென்று வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பது நிச்சயம். அந்த வாக்கு தத்தங்கள் உங்களிலே நிறைவேற கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இந்த அருமையான குடும்பத்தாருக்கு ஆறுதலை கொடுக்கும்படி ஆறுதலான வார்த்தைகளோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பாடலாய் பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னை மறவாத இயேசு ராஜன் அவருடைய தயவினால் நம்மை நடத்தும்படி தெய்வ சமூகத்திலே நாம் யாவரும் ஒப்பு கொடுத்தவர்களா கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனத்தால் இன்பதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனத்தால் இன்பதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா சொல்லுமா? என்னை மறவாத இயேசுராஜன் என்னை நடத்தும். இன்னொரு முறை என்னை மறவாத இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலக்கரத்தால் உன்னை பிடித்து செல்வேன் என்று சொன்னேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து உட்கார்ந்திருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் உங்களுடைய வலக்கரம் பிடித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவர் வலக்கரம் பிடித்து நடத்த வல்ல தேவன். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்றே நீ வைப்பதினால் அறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமென்றே நீ வைப்பதினால் அறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்மை முழுவதுமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தருகிறேன், என்னை நீங்க வலக்கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. நிச்சயம் அவர் நம்மை நடத்துவார். என்னை ஒற்றும் ஒப்புவிப்பேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஒற்றும் ஒப்புவிப்பேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்காக கடவுள் என்ன நடத்தணும்? அருமையான
சரதி அம்மாளை குறித்து நம்ம கேள்விப்படும் பொழுது அநேக நற்காரியங்களை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் சாட்சிகளாய் சொல்ல கேள்விப்படலாம். பிள்ளைகள், உடன் பிறப்புகள், ஒருவேளை உறவுகளாய் இருக்கிறவர்கள் அநேக நன்மையானதை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏன் நல்லது செய்யணும், ஏன் கடவுள் என்னை நடத்தணும்? ஒரே ஒரு காரியம், மீண்டும் ஒரு முறை கூட கிறிஸ்து வரப்போகிறார், நீங்களும் நானும் அவரோடு கூட செல்ல போகிறோம். அதுதான் இந்த இடத்துல நான் ஏன் ஒப்பு கொடுக்கணும்? என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் என்னை நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் எப்படியாகிலும் அவருடைய வருகை ஒன்று உண்டு, அந்த வருகையிலே என்னை சேர்த்து கொள்ளும். இந்த விசுவாசத்தோடு கூட மீண்டும் ஒரு முறை கூட இந்த சரணத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். என்னை மூற்று ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் சொல்லுவோமா? என்ன நடத்துகிறாண்டவரே? என்னை மூற்று ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. சொல்லுங்க, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, இந்த தயவாளன் அமேனுமோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாளன் நடக்கும். போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. என்றும் என்றும் மாறாய் சுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். என்றும் 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 மாறாய் சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், எப்படிப்பட்ட சூழலாயிருந்தால் கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்து வைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனைகள் வந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அமிழ்ந்து போய்விடுவோம் என்று நினைத்தாலும், அது நம்மை மேற்கொள்ளாதபடி நம் தேவன் நம்மோடு இருந்து காத்துக் கொள்கிறார். அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையாகவே விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே. ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே. சொல்லுமா? இயேசு என்னும் நாமமே, சத்தத்தை உயர்த்தி ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை
தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் சொல்லுமா, என்னை தூமணி கையில் வருகிறேன் என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர், எல்லாரும் சொல்லுங்க, என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவே சுவை நாளென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே சுவை நாளென்றும் எழுந்து பாடுவோமா? சுவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் சுவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அவரை உயர்த்துவதை தவிர நமக்கு அவர் ஒருவரே உன்னதமானவர். உலக மனுஷனை உயர்த்தவில்லை.